நம்ம புதுசாக வாங்கின போயாவுடைய அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்குறோம். முதல்ல இந்த கவரை பிரிக்கிறது கொஞ்சம் வேகமாக முடிச்சு விட்டுறலாம். அதனால் இதை வந்து 5x ஸ்பீடில் உங்களுக்காக வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து புதுசாக வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஃபைனலாக அதை வாங்கியாச்சு. இந்த பாக்ஸ் தான் போயா மைக்கு. இதோட பேசிக் மாடல். இந்த பேசிக் மாடல் மைக் வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபீஸ் ப்ளஸில் வருது. நான் போயாவோட வெப்சைட்லேயே இதை நான் வாங்கியிருக்கேன். இதனால் வந்து அவங்க இவ்வளோ பேக்கிங்லாம் போட்டு நல்லா கொடுத்துருக்குறாங்க. எனக்கு எதில் கரெக்டாக தெரியுதுன்னு தெரில. அதனால் டேரெக்டாக அவங்க வெப்சைட்டுக்குள்ளேயே போயிட்டேன். ரிவ்யூஸ் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்குகிறோமே அப்படின்றதுக்காக இந்த மைக்கை இது வரைக்கும் மைக் வாங்கி நம்ம ஃபஸ்ட் டைம் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணி வாங்கியிருந்தோம் நம்ம யூடியூப் சேனலுக்காக. அது வாங்கிட்டு இப்போ முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது பிரிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான வேலை. அது எப்படியோ பிரித்து எடுத்து வெளியில் எடுத்து பார்த்துருவோம். வெளியில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸு, அதாவது யூஸ் பண்ணுறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரு. இதில் வந்து நமக்கு வாரண்ட்டி கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பட் வாரண்ட்டி கார்டில் எதுவும் மென்ஷன் ஆகலை. நம்ம தான் ஆன்லைன் வாரண்ட்டி போட்டுக்கணும் அப்படின்னாங்க. அதுவும் எப்படி பண்ணுறது என்னன்றது டீட்டெயில் நம்மளில் வந்து பேஜ் லோட் ஆகலை. இது வந்து லேவியர் மைக்ரோஃபோன்னு அவங்க நேம் போட்டு யூசர் கைடுங்க இது. இந்த யூசர் கைடில் எது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக இதை போட்டு வச்சுருக்கிறாரு. நம்ம கனெக்டரு அந்த இதில் வந்து கொடுத்துருக்குற பேட்ரி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்கேன் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குற நார்மல் யூசர் மேனுவல்னு சொல்லலாம். யூசர் மேனுவல் இது வந்து வாரண்ட்டி டீட்டெயில்ஸ்க்காகன்னு சொல்லலாம். அடுத்து இதுக்காக வந்து ஒரு அழகாக ஒரு பவுச் ஒன்று கொடுத்து அந்த பவுச்சுக்குள்ளே இதை பேக் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பவுச்சுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த மைக்கு. இந்த மைக்கை வந்து எப்படி சொல்கிறது, மைக்குக்கு ஒரு ஹவுசிங், ஒரு 6 மீட்டர் கனெக்டரு ஒயரு ப்ளஸ் வந்து பேட்ரி போடுறதுக்காக ஒரு ஹோல்ட்ரு எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அது கெட்டு போகாத மாதிரி இருக்கிறதுக்காக சிலிக்கான் ஒரு கவர் வச்சுருக்கிறாரு. அப்புறம் ஒரு குட்டி கவரில் நமக்கு இந்த வெல்க்ரோ அப்படின்னு சொல்கிற மைக்கோட கவர் இருக்கும். அதுதான் இப்போ பிரிச்சிட்ருக்கேன். அதை பாருங்கள், அதுதான் இது. இதில் வெல்க்ரோ ஒன்றும் ஒரு பேட்ரியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வெல்க்ரோ வந்து நம்ம மைக்கோட டாப்பில் போடுற மாதிரியும் இந்த பேட்ரி இந்த கனெக்டரில் போடுறதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேட்டரியை போட்டுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம கேமராவில் யூஸ் பண்ணுறோம். இப்போ மொபைலில் யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு தேவையில்லை. கேமராவில் யூஸ் பண்ணுறோன்ற பட்சத்தில் இது நம்ம இந்த பேட்டரியை போட்டால் தான் வந்து இது வேலை செய்யும். சரிங்களா? ரைட். அடுத்தது நம்ம பார்த்துருக்கிறது இந்த பேட்டரியை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருக்கிறேன். இந்த பேட்டரியை போடுறது கொஞ்சம் பெரிய வேலையாகிடுச்சுங்க. அதனால தான் இந்த ப்ராசஸை கொஞ்சம் வேகமாக கடகடன்னு வீடியோவை ஸ்பீட் பண்ணி போட்டுட்டேன். இதில் நைஃப் யூஸ் பண்ணிப்பேன், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த பேட்டரி இப்படி தான் போடணும். போட்டுட்டு இதுக்கான ஹோல்டரை வச்சு இதில் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது செட் ஆகிடும். நம்ம இதை பேட்டரி போட்டோம், இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மைக் ஹவுசிங் இதை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, வெல்க்ரோவு, அது இதில் நம்ம மாட்டி வச்சிடலாம். இது வந்து டஸ்ட் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வாய்ஸ் கிளாரிட்டி இதுக்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இதை கனெக்ட் பண்ணுறதும் வந்து மாட்டுறது ஈஸி. மாட்டிது பாருங்கள், கட் பண்ணி மாட்டி வச்சுட்டேன். இந்த மைக்கு வித் கிளிப்போடு வருது, அது ஒரு ப்ளஸ்ஸு. அந்த கிளிப்பு தான் இது. இந்த கிளிப்பை வந்து அதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம காலரில் மாட்டிகிட்டு பேசுகிறதுக்கு இது உபயோகமாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த மைக் வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன சார் புதுசாக போடுறீங்க? நம்ம வாங்கணும், நம்ம சேனலுக்காக வாங்கணுன்றது ஒரு சந்தோஷம். முதல்ல வாங்கின ஒரு பொருள். அதுக்காக வந்து மைக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கினதுனால இந்த மைக் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க இதை வாங்கிக்கோங்க. எங்கள் அட்வான்ஸ் லெவலில் பண்ணிகிட்ருக்கோம் சார், இதோட அட்வான்ஸ்டு மைக்கெல்லாம் வந்துருச்சுன்னு பண்ணுறவங்களும் பண்ணலாம். பட் பேசிக்காக முதல்ல நான் இப்போ தான் சேனல் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து நல்ல வாய்ஸ் கிளாரிட்டி வேணுன்றவங்க இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே ஆட்டோ ஸ்விட்ச் இருந்தது. இதில் வந்து இந்த மேனுவல் ஸ்விட்ச் மாடல் தான் இப்போ இருக்குது. ஆட்டோ ஸ்விட்ச் மாடல் இப்போ வந்து குவான்டிட்டி அண்டு சேல் இல்லை போல் இருக்குது. அதனால் எனக்கு வந்து கிடைக்கல. இதை கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ மொபைலில் போட்டு செக் பண்ணிடலாம். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து இந்த மைக்கோட கனெக்டரை கனெக்ட் பண்ணியாச்சு, கிளிப்பு போட்டாச்சு. இதோட செக்கிங் மட்டும் நம்ம நார்மலாக வாய்ஸ் செக் மட்டும்தான் பண்ணுறோம். வாய்ஸ் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ரெக்கார்டிங் ஆப்பை யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன்.
வாய்ஸ் ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த கோடு கூட வருது இல்லைங்களா, அது நம்ம வாய்ஸ். நம்ம பேசும்போது அதில் லைன்ஸ் வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நம்ம சைடில் இது வாங்கிட்டோம் அப்படின்றதுனால இதை வந்து பிகினருக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா யூஸ் பண்ணலாம், யூசர் ஃப்ரெண்ட்லி. இதுக்காக தனியாக எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் பேட்ரி இல்லாமல் கூட இதை மொபைலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு கேமராவில் வச்சு எடுக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். 6 மீட்டர் கேபிள் இருக்குது, கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நின்று பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். கேபிள் நிறைய இருக்குது. இந்த பக்கம் கனெக்டரும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் கேமரா சைடில் கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து 6 மீட்ரு வந்து அதுக்கப்புறம் ஒரு 1.5 மீட்டர் கிட்ட வந்து உங்களுக்கு வயர் வந்து மைக்குக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை ஒரு தடவை நீங்கள் யூசர் கைட்லேயும் பார்த்துக்குங்க. பேட்டரி ரிமூவ் பண்ணுற இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா கடகடன் ரிமூவ் பண்ணிட்டு இதை எப்படி மொபைலில் போட்டு கனெக்ட் பண்ணலான்றதுக்காக இதை ஸ்பீடப் பண்ணிட்டேன். ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை மொபைலில் கனெக்ட் பண்ணி இந்த வீடியோவை நம்ம மொபைல்லையும் பேசிவிட்டு உங்களுக்கு அது பாருங்கள், அந்த லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். மொபைலையும் செக் பண்ணி வச்சாச்சு. செக்குடு வீடியோ வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். மைக்கோட குவாலிட்டி, சவுண்ட் எல்லாமே. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதும் அந்த மைக்கு தான். மேபி உங்களுக்கு அந்த குவாலிட்டி பற்றி கவலை இல்லை. அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தேங்க்யூ.